அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 172, 173 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த காட் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குல்ல, அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே இவங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்படுது. லின்ஃபங்கோட சிஸ்டரை எதிராக இப்போ அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து அண்டர்வேர்ல்ட் கிளானோடைய பவர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஷூரா பாடி வந்து இவளை வந்து அட்டாக் பண்ணுது. அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதாவது டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, இவங்களோட ஸ்ட்ரென்த்து, இவங்களோட மென்டல் பவர் எப்படி இருக்குது, அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கா, தன்னோட உயிரையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சண்டை போடுவாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சண்டை போடும்போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா, இல்லைப்பா வேணாம் விட்டுலாம் அப்படின்னு தோணும். அந்த டைமில் இல்லை நான் விட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல முன்னேறியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வரும் இல்லையா, அதுதான் வந்து இவங்களோட வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்குது. ஸோ இந்த வகையில் இந்த ஒரு பொண்ணு கண்டினியூஸாக முன்னேறி போய்கிட்டே இருக்கா. அவளுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. அதே மாதிரி மற்றவங்களும் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது நம்முடைய லெவல் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்த சேலஞ்ச் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட் வந்து நிற்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து நம்ம போனோம், நமக்கு அடிப்படுது இல்லையா, அது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போனோன்னே ஆறிடும். ஸோ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இப்போ அந்த இடத்துல லின்ஃபங்கோட சிஸ்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக நடந்து போய்கிட்டு இருக்கா ஒரு பவரை நோக்கி. அந்த டைமில் அங்கிள் என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ வந்து ஹியூமன் கிளானை சேர்ந்தவ கிடையாதே அப்படிங்கிறார். டெம்பிளோட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு உலகத்தில் எல்லாருமே சமமானவங்க தான், இவ வந்து ஹியூமனிட்டிக்கு எதிராக எதுவுமே பண்ணாத வரைக்கும் நம்ம இவளை குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா, அதை தான் வந்து டெம்பிளாட் சொல்கிறாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ அண்டர்வேர்ல்ட் கிளானை சேர்ந்தவ அப்படிங்கிறதுனால எல்லாருமே இவளை பயங்கரமாக புள்ளி பண்ணுவாங்க. இதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் லின்ஃபங், அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்படுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களே ஓரளவுக்கு கிளியராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா லின்ஃபங் தான். எவ்வளோ கஷ்டமான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தா கூட ஈஸியாகவே அதை பாஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு இவன் போய்கிட்டே இருப்பான். ஸோ மனுஷன் ஒரு மவுண்டனுக்கு வந்து சேர்ந்துட்டான், பின்னாடியே இந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டா. ஸோ எல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஆஹா இவ்வளோ வந்துட்டாளா, இப்போ யார் தான் அந்த லோட்டஸ் கிட்ட போய் சேர போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டருக்குமே யார் வந்து ஜெயிப்பாங்க தெரியலன்ற மாதிரி தான் முழிக்கிறார். நம்ம ஆன்சஸ்டர் என்ன சொல்கிறாரு, டைகரும் டிராகனும் சண்டை போடும்போது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா நம்ம ஹீரோவை பார்த்து, நீ வந்து சவுத்துலேருந்து வந்திருக்க, அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப கம்மி தான், ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் அங்கேருந்து வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இவ்வளோ சின்ன வயசில் இருக்க, ஆனால் ஏகப்பட்ட டீமன்ஸை நீ வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், இதுவுமே சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம், சண்டை போட்டு பார்த்தலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஸோ ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே சண்டை போடும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் சண்டை அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, டர்ட்டில் பாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அந்த ஃபீனிக்ஸை வந்து ஸ்வாடா மாற்றி, அதாவது ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அடிக்கிறான். இவளுக்கு அதை பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியம். அந்த எல்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்குமே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இந்த ஸ்வாட் இன்டென்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. இதை பண்ணுறதுக்கு மினிமம் நிர்வாணா ஸ்டேஜில் இருந்தால் தான். அது மட்டும் இல்லாமல் இவனோட அட்டாக்ல அந்த நிர்வாணா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பவரோட அதிகமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு மற்றவங்களும் வராங்க, ஆனால் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏற்கனவே ரெண்டு பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க இல்லையா, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே அவளோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போச்சு. சண்டை வந்து இன்னும் முடியல. அவன் என்ன சொல்கிறா, ஓ நீ வந்து ஸ்வாட் இன்டென்ட்லாம் யூஸ் பண்ணுறியா, அதனால தான் உன்னை ஜீனியஸ்னு கூப்பிட்றாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறான்னா, இது அவ்வளோ பெரிய டெக்னிக்லாம் இல்லைங்க, பேசுகிற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை, நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிறான். அதான் அவன் பார்க்குறா, சரி இப்போ நான் என்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணுறேன் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எப்பவும் போல் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேஷன் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த ஃபார்மேஷன் நம்ம ஹீரோடைய பவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. கீழே இருக்கவங்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ அவனுடைய பவரை இவ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. ஆனால் லின்ஃபங் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா, நிர்வாணா ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை உடச்சிட்டு வெளில வந்துட்டான்ப்பா. இப்போ மறுபடியும் இந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவன் என்ன பண்ணுறா, டைம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறத பண்ணிடுறா. இவனால் வந்து சுத்தமாக நகரவே முடியல. அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அவளால் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியுது. எல்லாருமே பார்க்குறாங்க, ஆஹா லின்ஃபங் தோற்றுருவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு வெப்பன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இவன் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த கோல்டன் பாடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து பின்னாடி போன உடனே இப்போ இவனோட சோல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இந்த ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு காட் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விடுறாங்க. நம்ம ஹீரோ யூஸ் பண்ணது ஒரு காட் லெவல் டெக்னிக், அது வந்து அந்த காடுக்குமே நல்லா தெரியுது. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா அந்த பொண்ணு வந்து இவனோட சோல் அட்டாக்கே தடுத்துட்டா, அந்த அளவுக்கு அவள் பவர்ஃபுல்லாக அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே இவளுடைய புகழ பாடத்துக்கு தான் அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களே, அவனுங்க பத்தியா என் பிரின்சஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உன்னோட சோல் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா.
இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அந்த பொண்ணு நல்லா தானே சண்டை போட்டுட்டு இருந்தா, ஏன் இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே டெம்பிள் லார்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இவன் வந்து கிளியராக அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துட்டா, இருந்தாலும் ஏன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறப்போ டெம்பிள் லார்ட் சொல்கிறாரு, இவ தடுத்ததுக்கு காரணம் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பவர் தான். அந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் மட்டும் இல்லை அப்படின்னா இவளால் தடுத்துருக்க முடியாது, இவ வந்து தோத்து போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மவுண்டனில் ப்ரொஹிபிஷன் இருக்குது. கண்டினியூஸாக இவன் அந்த எக்ஸ்டர்னல் பவரே யூஸ் பண்ணிட்டு இருந்தானா இவளுக்கு தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் சண்டை போட்டால, இதில் லின்ஃபங்கோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இவள் பார்த்து வச்சுக்கிட்டா. ஸோ இதுக்கு மேலே சண்டை போகிறது இவளுக்கு வந்து நல்லதாக இருக்காது. என்னதான் எல்லாருமே இவளை செலஸ்டியல் ஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப சுலபமாகவே தோல்வி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா. கொஞ்சம் கூட தலகணம் அப்படிங்கிறதே இல்லை. அதான் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவளோட ஃபியூச்சர் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காட் சீனியர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ வந்து உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டா, ஆனால் இதுக்கு மேலே சண்டை போட்டால் அவளோட டெக்னிக்ஸை வந்து காட்டுற மாதிரி ஆடும்ல, பயப்புல அதனால தான் சண்டை போகிறத நிறுத்திச்சு அப்படிங்கிறாங்க. இவனும் பார்க்குறான், ஓ இப்படி ஒரு பிளானிங் வேறு போய்கிட்டு இருக்கா, ரைட்டு நான் ஜாக்கிரதையாகவே இருக்கேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அங்கே இருக்க அந்த செகண்ட் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறா. இவ அதில் போய் நின்ன உடனே அந்த ஒரு லோட்டஸ் பார்த்தீங்கன்னா இவளை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறத பண்ணிடுச்சு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரியும். இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் லோட்டஸ்க்கு போகிறான். அந்த இடத்துல ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏதோ கண்ணாடி டம்ளரை உடைக்கிற மாதிரி ஈஸியாக உடச்சிட்டு அவனை உள்ளுக்குள்ளே போயிட்டான். ஸோ அதுவுமே என்ன பண்ணுதுன்னா இவனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அங்கேருந்து பயங்கரமான ஸ்பிரிட் எனர்ஜி அப்படிங்கிறது வெளில வருது. இவங்கெல்லாம் பார்க்குறானுங்க, ஆஹா அதில் வந்து காடோட எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணால் ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ணி இந்த காட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இவங்களால பண்ண முடியும். ஸோ ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியல. அடுத்த எபிசோடில் தான் நிறைய ஃபன் அப்படிங்கிறது இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.